முஸ்தபா வாலி வசஹபி சுரஃபா அம்மா பாரதி. தகுதிமிக்க தலைவர் அவர்களே, மதிப்புமிக்க மார்க்க அறிஞர்களே, ஒப்பற்ற ஒப்பிலான் ஜமாத்தார்களே, அருமையான பாய்மார்களே, பொறுமையான தாய்மார்களே, மன்பூர் ஹசனாத் மதரசாவின் மாணிக்கங்களே, மரகதங்களே, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு முஸ்லிம்கள் பயங்கரவாதிகளா? அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு தலைப்பு கட்டாயம் தேவை. தீவிரவாதம் என்ற வார்த்தை எப்படி வந்தது, இதை உருவாக்கியது யார் என்று அறிய வேண்டுமானால் அதற்கு முன் முக்கியமாக ஒன்று தெரிய வேண்டும். கிபி 570 முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து ஏகத்துவ பணியாற்றி கிபி 632 இறப்பை எழுதினார்கள். இஸ்லாமிய மார்க்கம் உலகெங்கும் வியாபிக்க ஆரம்பித்திருந்தது. அதன் அடிப்படையிலே இந்தியாவிலும் இஸ்லாமிய மார்க்கம் அறிமுகமாக தொடங்கியது. அன்றைய இந்தியா கைபர் போலன் கணவாய் வழியாக வந்து இந்தியாவை ஆக்கிரமித்த வந்தேரிகளான பார்ப்பனிய பிராமணர்களின் அடிமைத்தலையில் சிக்கியிருந்தது. இஸ்லாத்தின் மரபால் அடிமைத்தளம் நீங்கியது. மக்கள் பூரண விடுதலை பெற்றனர். ஆண்டான் அடிமை நிலை நீங்கியது. அன்றிலிருந்து ஆரம்பமாகிறது தீவிரவாதத்தின் வரலாறு. மக்களை அடிமைப்படுத்தி சொகுசாய் வாழ்ந்து வந்த ஆரிய பார்ப்பனர்கள் செய்வதறியாது தவித்தனர். சுமார் 800 ஆண்டுகால இந்தியாவை இஸ்லாம் ஆட்சி செய்தது. மக்கள் சுபிட்சமாய் வாழ்ந்து வந்தனர். பிரிட்டிஷ் ஆட்சியின் மரபால் இந்தியாவை இருதவ தொடங்கியது. ஆரிய பார்ப்பனர்கள் ஆங்கிலேயருடன் சேர்ந்து கொண்டனர். இந்திய முஸ்லிம்களும் இந்துக்களும் விடுதலைக்காக போராடினர். 1947 ஆகஸ்ட் 15 நாடு விடுதலை பெற்றது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்ப்பனர்கள் விடுதலைக்காக போராடாமல் ஒரு சூழ்ச்சியை, ஒரு சதியை உருவாக்கினார்கள். சுதந்திரத்திற்கு பின்னர் இவர்கள் ஒரு கொள்கையை உருவாக்கினார்கள். அதுதான் இனவெறுப்பு கொள்கை, ஹார்ட் பாலிசி. இதை ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியாக கூட சொல்வார்கள். கால் த டாக் மேட் அண்ட் ஷூட் இட். இந்த பழமொழியை ஒரு சின்ன உதாரணத்துடன் சொன்னால் தெளிவாக புரியும். இந்த தெருவில் 2 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தாண்டி ஒரு நாய் செல்கிறது. உடனே ஒருவன் அந்த நாயை அடிக்க சொல்கிறான். ஆனால் மற்றொருவன் பரிதாபத்துடன் அடிக்க மறுத்துவிட்டான். மற்றொரு நாள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த பொழுது அதுபோல ஒரு நாய் அவர்களை தாண்டி செல்கிறது. அவன் அதை அடிக்க சொல்லாமல் நாயை பற்றி இட்டுக்கட்ட தொடங்கினான். இந்த நாய் இருக்கிறதே, இது நல்ல நாய் அல்ல. பக்கத்து தெருவில் ஒரு சிறுவனை கடித்து குதறிவிட்டது. பக்கத்து ஊரில் ஒரு சிறுமியை கடித்து விட்டது. இது ஒரு வெறி நாய் என்று நாயை பற்றி இட்டுக்கட்ட தொடங்கியவுடன் அங்கில் இருந்தவன் கல்லை எடுத்து நாயை அடிக்க தொடங்கினான். இதுதான் இனவெறுப்பு கொள்கை. முஸ்லிம்களை வெறுமனே முஸ்லிம்களை என்று சொன்னால் ஒன்றும் உதவாது என்பதால் அவர்கள் மீது தேச துரோகி, தீவிரவாதி என பல முத்திரைகளை குத்தி தங்களுடைய சூழ்ச்சி வேலையை தொடங்கினார்கள். இதன் அடிப்படையிலே உருவானதே தீவிரவாதம் என்ற வார்த்தை. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் 110 மாடி கட்டிடம் ஒன்று தகர்க்கப்படுகிறது. இந்த நாசவேலையை செய்தவர்கள் யூதர்கள் என்று நம்புவதற்கு 1008 ஆதாரங்கள் உள்ளன. ஆனால் அப்பாவி முஸ்லிம்கள் மீது பழியை போட்டு உலகம் முழுவதும் முஸ்லிம் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என ஒரு பொய்யான மாயை உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு உலகில் எந்த மூலையில் குண்டுவெடிப்பு நடந்தாலும் உடனே மீடியாக்களில் செய்தி வரும், முஸ்லிம் தீவிரவாதிகள் தான் இதை செய்தார்கள் என்று. ஆனால் அல்லாஹ்வின் மிகப்பெரிய கிருபை என்னவென்றால் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா குண்டுவெடிப்புகளுக்கும் யார் காரணம் என்பது இப்போது வெளிச்சத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது. சாதுக்கள் என்று சொல்லப்படுகிற சாமியார்களோ பாசிச பயங்கரவாதிகளும் தான் இந்த நாச வேலையில் ஈடுபட்டு பல அப்பாவி உயிர்களை அழித்து வந்த கொடுமை இப்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பல முஸ்லிம் அப்பாவி இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டு பல்லாண்டு காலம் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்களே, அவர்கள் குடும்பம் நாதி இல்லாமல் நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கின்றனவே, அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்வது யார்? அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டாமா? உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டாமா? என் அருமையான இஸ்லாமிய சமுதாயமே, மனித நேயத்தோடும் மத நல்லிணக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் தீவிரவாதி என்ற தீய முத்திரையை பெறலாமா? இது அடுக்குமா